10 வருஷம் ஒரு மனுஷன் 10 வருஷம் ஒருத்தர் இந்தியாவை பிரதமரா ஆண்டார். யாரு? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சாரா? உருப்படியா ஏதாவது செஞ்சாரா? கோவிட் நேரத்துல என்ன சொன்னாரு? 2017ஆம் ஆண்டு திடீர்னு என்ன சொன்னாரு? திடீர்னு எந்திரிச்சு 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னாரு. ஞாபகம் இருக்கா? அம்மா அத்தனை பேர் ஏடிஎம் வாசல்ல நின்று, லட்சக்கணக்கான பேர் ஏடிஎம் வாசல்ல கால் கடுக்க நின்று, வெயில நின்று, ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. என்ன சொன்னாரு? கருப்பு பணத்தை ஒழிக்க போற, அனைத்து கருப்பு பணத்தையும் ஒழிச்சு ஒவ்வொருத்தருடைய பேங்க் அக்கவுண்ட்ல வங்கி கணக்குல 15 லட்சம் ரூபாய் போட போறேன்னாரு. போட்டாரா? 15 காசாவது போட்டாரா? நல்லா போட்டுருவாரு. இருந்ததையும் எடுத்து சொல்லிக்கிட்டாரு. அதாவது நம்ம சொல்லுவோம், பொய் சொல்றவன சொல்லுவோம் நல்லா வடை சுடுறான் அப்படின்னு. அது மாதிரி திரு மோடி அவர்கள் நல்லா வடை சுடுவாரு. ஆனா என்ன தெரியுமா? பொதுவா பொய் சொல்றவன் வடை சுட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துருவான். ஆனா திரு மோடி என்ன தெரியும் பண்ணுவாரு? வடையை சுட்டு அந்த வடையை அவரே சாப்பிட்டுருவாரு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான பிரதமர் தான் நரேந்திர மோடி அவர்களால் தமிழ்நாட்டிற்கு ஒண்ணுமே கொண்டு வரல, ஒரு திட்டத்தை கொண்டு வரல. கோவிட் அப்ப என்ன சொன்னாரு? எல்லாரும் வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கோங்க, வீட்டை தாப்பா போட்டுக்கோங்க, யாரும் 6 மாசம் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரு. ஏதாவது ஒரு இழப்பீடு தொகை கொடுத்தாரா? ஏதாவது பண்ணாரா? என்ன பண்ணாரு? என்ன சொன்னாரு? யாராவது வீட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா கைது செய்யப்படுவீங்க, யாரும் எந்த வேலைக்கு போக கூடாது, எல்லாத்தையும் மூடுங்க, 6 மாசம் வீட்டுல நீங்களே சிறை முடிச்சு நீங்க சிறையில இருக்கிற மாதிரி இருங்கன்னு சொன்னாரா இல்லையா? ஒன்னே ஒண்ணு மட்டும் சொன்னாருமா, ஒரு நாள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளில வாங்க, எல்லாரும் கையில விளக்கு பிடிச்சுக்கோங்க சொன்னாரா? விளக்கு பிடிச்சுக்கிட்டு கையில ஒரு பெல்ல வச்சுக்கோங்க, தட்டு வச்சுக்கோங்க, மணி ஒளி எழுப்புங்க, அந்த ஒளியை கேட்டு கோவிட் வைரஸ் ஓடி போய் பயந்து ஒளிஞ்சுக்கும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இவ்வளவு மகளிர் வந்திருக்கீங்க, உண்மையை சொல்லுங்க, எத்தனை பேர் பண்ணீங்க? பண்ணீங்களா? பண்ணலையா? நிஜமா பண்ணல, பயத்துல கூட பண்ணலையா? அதுதான் தமிழ்நாட்டு மக்களோட பெருமை. தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னொரு பெருமை இருக்கு. என்ன தெரியுமா? இந்தியாவிலே அதிகமா கோவிட் ஊசி போட்டுக்கிட்டு, கோவிட் ஊசி போட்டா மட்டும்தான் கொரோனால இருந்து தப்பிக்க முடியும்னு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழிகாட்டியா எதிர்காட்டா இருந்தது தமிழ்நாட்டு மக்கள். நீங்க தான். அந்த பெருமை உங்களுக்கு தான் சேரும். அப்போ நம்முடைய தலைவர் அவர்கள் என்ன சொன்னாங்க? வந்து தேர்தல் வாக்குறுதி வந்த உடனே என்ன பண்ணாரு? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரு. இப்படி தேர்தல் வாக்குறுதியில சொன்ன ஒவ்வொன்றத்தையும் செஞ்சார். மோடி ஏதாவது பண்ணாரா? எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு? வெறும் தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவாரு. 2019 தேர்தல் வரும்போது ஜனவரி மாசம் 27ஆம் தேதி வந்தாரு. வந்து இங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுரை எய்ம்ஸ் கல்லூரியை கொண்டு வர போறேன், ஒன்றிய அரசு திட்டம், எய்ம்ஸ் மருத்துவமனையை மதுரைக்கு கொண்டு வர போறேன்னு சொல்லி ஒரே ஒரு செங்கலை மட்டும் நட்டுட்டு, இது வரைக்கும் அங்க இருந்தது ஒரே ஒரு செங்கல் தாமா. நான் அந்த பக்கம் போயிருந்தேன். இதுதான் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களும் திரு பாதம் தாங்கி பழனிசாமியும் மதுரையில நட்டு வச்ச எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரி. எந்த வருஷம் தெரியுமா? 2019 ஜனவரி மாசம். 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஒரு பைசா கூட இதுக்காக ஒதுக்கல. வச்சது ஒரே கல்லு, அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்ப தேடிட்டு இருக்காங்க, கல்ல காணும்னு தேடிட்டு இருக்கானுங்க. நான் சொல்லிட்டேன், நீங்க மருத்துவமனை கட்டுற வரைக்கும் நான் இந்த கல்லை திருப்பி கொடுக்க மாட்டேன்னு. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், இதுக்கப்புறமா 2019 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு பிறகு 5 மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கல்லூரியை கட்டிட்டாங்க. பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் ஒரு பைசா கூட இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக ஒதுக்கல. ஆனா நம்முடைய தலைவர் தேர்தல் வாக்குறுதி சொன்னார். என்ன சொன்னாரு? சென்னையில, கிண்டி, சைதாப்பேட்டையில முத்தமிழர் கலைஞருடைய 100ஆண்டை முன்னிட்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு சொன்னாரா இல்லையா? ஒரு வருஷத்துல கட்டுவேன்னு சொல்லி 10 மாசத்துல கட்டி அதை பொதுமக்களுடைய உபயோகத்திற்கு திறந்து வச்சார். இதுதான் நம்முடைய தலைவருடைய ஆட்சி, இதுதான் திமுக ஆட்சி, இதுதான் திராவிட மாடல் அரசு. அதே மாதிரி இப்போ ஒன்றிய பிரதமர் இருக்காருல்ல, இப்ப வராரு. இப்போ 1 மாசமா தமிழ்நாட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்காரு. ஏன்? தேர்தல் வந்துருச்சுன்னு நம்மளால ஏமாத்த பாக்குறாரு. இப்ப திருப்பி வராராம், 4 நாள் கழிச்சு வராராம்.
நான் சவால் விடுறேன், நீங்க அடுத்த 15 நாள் தமிழ்நாட்டை நீங்க என்னன்னா சுத்தி வந்தாலும் இங்கேயே குடியெடுத்து தங்கினாலும் உங்களால ஒன்றிய பாஜக அரசால தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியில கூட டெபாசிட் கூட நீங்க வாங்க முடியாது. அவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் நாம ஒரு செல்ல பேர் வச்சிருக்கோம். நான் இனிமே உங்களெல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன், விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், இனிமே அவர் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. இனிமே அவர் பேரு